வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கோபம். கோபம் வந்து தெய்வங்களுக்கு கோபம் வருமா? தெய்வங்களுக்கு கோபம் வந்து வருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, தெய்வங்கள் வந்துட்டு நமக்காக வந்தவங்க. நம்மளை வந்து வாழ வைக்கணும், நமக்கு வந்துட்டு நன்மை செய்யணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி காரணங்களுக்காக வந்தவங்க தான் வந்து தெய்வங்கள் இல்லையா? இவ்வளோ தெய்வங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களும் இதே தான் வந்து செய்வாங்க. இதே தான் செய்வாங்க. நீங்கள் நம்ம எப்படி இருந்தாலுமே சரி. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிலையிலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த நிலையிலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எப்பயுமே. இப்போது அந்த தெய்வங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோபம் வந்துட்டு வரும். சரிங்களா? தெய்வங்களுக்கும் வந்து கோபம் வரும். தெய்வங்கள் வந்துட்டு எப்போ வந்து தெய்வங்களுக்கு வந்து எப்போ வந்து கோபம் வந்து வருதுன்னா, அந்த வலியவர்கள் வந்துட்டு அந்த பலகீனமானவர்களை போட்டு ரொம்ப வந்துட்டு டார்ச்சர் பண்ண பொழுது, விடாமல் வந்து துன்புறுத்தும் பொழுது அந்த தெய்வங்கள் வந்துட்டு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறுறாங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த அதே மாதிரி அவங்களுடைய பக்தர்கள், அவங்கள நம்பி இருந்துட்டு யார் வந்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு தீங்கு வந்து பண்ணும் பொழுது அவங்க வந்துட்டு அவங்களும் அப்பயும் வந்துட்டு அவங்க வந்து பொறுமையாக தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க தீங்கு பண்ணாலுமே அவங்க பொறுமையாக தான் இருக்காங்க. இப்போ எனக்கு தீங்கு பண்ணவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நன்மை தான் செய்திருக்கேன். என் மூலமாக தான் பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்த வீட்டு சைடில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நிறைய வந்துட்டு நன்மை வந்துட்டு அடைஞ்சாங்க. அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அதை வந்து நான் வந்து கண்டுக்க மாட்டேன். இப்போது இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. அவங்க மாறவே இல்லை. என்ன அப்போது இந்த மாதிரி நிலையில் தொடர்ச்சியாக இதையே அவங்க வந்து கண்டினியூ பண்ணும் பொழுது அந்த தெய்வங்கள் வந்துட்டு கோவப்படுதுங்க. தெய்வங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம இப்போ பேசுவோம்ல, என்ன சொல்லுவோம், இப்போ பாரு, இப்போ உன்னை வந்துட்டு என்ன பண்ண பாரு உன்னை இப்போ அப்படின்னு சும்மா பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஓகேங்களா? என்ன அதனால் நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யவே கூடாது. ஓகேங்களா? நன்றி.